ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹிந்தி சென்டென்சஸ் ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாளாச்சு அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பகுத் தின் ஹோகையா. ஸோ பகுத் அப்படின்னா ரொம்ப அப்படின்றது அர்த்தம். தின் அப்படின்னா தமிழில் தினம்னு சொல்லுவோம் இல்லையா, நாள் தினம், அந்த மாதிரி தான் ஹிந்தியில் தின். ஹோகையா அப்படின்னா ஆச்சு, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பகுத்தின் ஹோகையா, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தும்ஹேன் தேக்கா ஹுவே பகுத்தின் ஹோகையே. ஸோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும். பகுத்தின் ஹோகையே தும்ஹேன் தேக்கா ஹுவே அப்படின்னு சொல்லலாம். இல்லை தும்ஹேன் தேக்கே ஹுவே பகுத்தின் ஹோகையே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ உன்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹே பார்த்து, இது பாஸ்ட் டென்ஸில் எப்போவோ நடந்த ஒரு விஷயம். தேக்கே ஹுவே அப்படின்றது நம்ம ஹுவா ஹுஏவோட யூசேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹுவா அப்படின்றது நமக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த விஷயத்தை பாஸ்ட்டில் நடந்தது பட் ஸ்பெசிஃபிக்காக அக்யூரேட்டாக இந்த டைமில் தான் நடந்தது அப்படின்றத சொல்லாமல் ஜென்ரலாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னைக்கு எந்த டைமில் பார்த்தேன் லாஸ்ட்டாக அப்படின்றத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் ஹுவா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பகுத்தின் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு, பகுத்தின் கோ. ஸோ பகுத்தின் ஹோகையா அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இங்கே தேக்கே ஹுயே, அந்த ஹுயே அந்த சவுண்டு வருது இல்லையா, அதனால் கையே அப்படின்றது வருது. ஸோ பகுத்தின் ஹோகையே தும்ஹேன் தேக்கே ஹுவே. ஸோ தேக்கே அப்படின்றது உங்களை அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார்மில் சொல்கிறதுனால தேக்கே ஹுவே அப்படின்றது வருது. ஸோ ஹுவா அப்படின்றதோட யூசேஜ் இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம நடந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்றத சொன்னேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்ததோ நன்றாக நடந்தது. ஸோ என்ன நடந்ததோ நல்லதுக்கு தான் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன நடந்ததுன்றது எப்போ நடந்தது என்னன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் இல்லை, ஒரு ஜென்ரலாக சொல்கிறோம். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ஜோபி ஹுவா அச்சா ஹுவா. ஸோ என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோபி ஹுவா, எது நடந்ததோ அதுதான் ஜோபி ஹுவா. அச்சா ஹுவா அப்படின்னா நன்றாக நடந்தது அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்னொன்று பாருங்கள், ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கணும், அதான் அவன் அப்படி இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கணும், எப்போ எங்கே அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலை. ஸோ அப்போ ஹுவா அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே அப்படின்னா வஹான், குச் ஹுவா அப்படின்னா ஏதோ ஒன்று, ஹோகா அப்படின்னா நடந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஹுவா ஹோகா, தபிதோ அதனால தான், ஓ ஐசாத்தா அப்படி இருந்தான், ஐசா அப்படின்னா அப்படி, இருந்தான் அப்படின்னா தா. ஸோ வஹான் குச் ஹுவா ஹோகா தபிதோ ஓ ஐசாத்தா. ஸோ நம்ம இப்போ ஹுவாவோட யூசேஜ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் மென்ஷன் பண்ணாமல், இந்த அக்யூரேட்டாக இன்றைக்கி தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் பாஸ்ட் டென்ஸில் நடந்ததை ஒரு காமனாக சொல்கிறதுக்கு, ஒரு காமனான விஷயங்களை சொல்கிறதுக்கு ஹுவா ஹுயி ஹுயே, அந்த ப்ரனன்சியேஷன் அந்த ஜெண்டரை பொறுத்து மாறும். ஹுவா ஹுயி ஹுயே அப்படின்றது. ஸோ எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்போ என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லலை பாஸ்ட் டென்ஸில். ஸோ முஜே தர்த் ஹுவா. ஸோ வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தர்து ஹே அப்படின்னு சொல்லுவோம். இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தர்த் ஹுவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே குஷி ஹுயி. ஸோ சந்தோஷம் அப்படின்றது பெண்பால்ன்றதுனால குஷி ஹுயி அப்படின்றது வருது. ஸோ மழை பெய்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பாரிஷ் ஹுயி. ஸோ மழை அப்படின்றது பெண்பால், அதனால் பாரிஷ் ஹுயி. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லேயும் நம்ம ஹுவா ஹுயி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பகுத்தின் ஹோகையா அப்படின்றது அந்த ஒரு ஃபார்மேட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நடுவில் ஹுவா வந்ததுனால இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ சேம் ஃபார்மேட்க்கு நம்ம திரும்ப வரலாம். நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போலாம் அங்கே நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பகுத்தின் ஹோகையே வஹான் கையே ஹுயி. ஸோ இந்த சென்டென்ஸை ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, இது நம்ம எப்படி சொல்லலாம்? அங்கே போய், ஸோ வஹான் கையே, ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ வஹான் கையே ஹுயி. வஹான் கையே ஹுயி பகுத்தின் ஹோகையே. ஸோ ஹுயி வர்றதுனால பகுத்தின் ஹோகையே அப்படின்றது வரும்.
ஆஜ்கல் மே வஹான் நஹி ஜாத்தா. இப்போலாம் நாங்கள் போகிறதில்ல. ஆஜ்கல் அப்படின்னா இப்போதெல்லாம் அப்படின்றது அர்த்தம். நாங்கள் போகிறதில்ல. மே வஹான் நஹி ஜாத்தா அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வஹான் நஹி ஜாத்தி அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹம் பிரியாணி காயே ஹுயே பகுத்தின் ஹோகையே. ஸோ ஹம் அதாவது ப்ளூரல் ஃபார்ம். அதனால் பிரியாணி காயே ஹுயே பகுத்தின் ஹோகையே. ஸோ இதே சென்டென்ஸை வந்து பகுத்தின் ஹோகையே ஹம் பிரியாணி காயே ஹுயே அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த பகுத்தின் ஹோகையே அப்படின்றது வந்து ஃப்ரண்ட்லேயும் சேர்த்து பேசலாம், இல்லை லாஸ்ட்லேயும் பேசலாம். அடுத்தது பாருங்கள், நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பகுத்தின் ஹோகையா மே அச்சா காயே. ஸோ மே அப்படின்னா நான், அச்சா காயே அப்படின்னா நன்றாக சாப்பிட்டு. ஸோ அச்சா காயே ஹுயே அப்படின்னு சொல்லலாம். அச்சா காயேன்றதை மட்டும் கூட இங்கே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கரெக்டானு பார்த்தா வந்து ஹுயே வரும். மே அச்சா காயே ஹுயே பகுத்தின் ஹோகையே அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஃபார்மேட்டு. அடுத்தது பாருங்கள், வீட்டில் பிரியாணி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கர் பர் பிரியாணி பனானே ஹுயே பகுத்தின் ஹோகையா. ஸோ கர்பர் அப்படின்னா வீட்டில், கர்மே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ கர்மே இங்கே கரெக்டானது வந்து கர்மே அப்படின்றது தான் வரும். பிரியாணி பனாயே. ஸோ பனாயா அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸில் வந்து சொல்லுவோம். ஸோ பனாயே ஹுயே, பிரியாணி பனாயே ஹுயே சமைத்து, பகுத்தின் ஹோகையா ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கி ஷாதி ஹுயே பகுத்தின் ஹோகையே. ஸோ உன்கி அப்படின்றது வந்து அவர்களுக்கு அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஷாதி அப்படின்றது பெண்பால்ன்றதுனால உன்கி அப்படின்றது வருது. ஷாதி ஹுயே கல்யாணம் ஆகி, பகுத்தின் ஹோகையே ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் புது கார் வாங்கி 4 மாதம் ஆச்சு. ஸோ 4 மாதம்னு தான் சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக என்னைக்கு அப்படின்றத சொல்லலை. ஸோ நாங்கள் அப்படின்னா ஹமே, நயி கார் புது கார். ஸோ நயா நயி புதுசு அப்படின்னு சொல்கிறதுக்கு கார் பெண்பால்ன்றதுனால நயி. நயி கார் கரீதே, கரீதே ஹுயி 4 மஹினே ஹோகையே. 4 மஹினே அப்படின்னா 4 மாதம், ஹோகையே அப்படின்னா ஆச்சு. அவங்க வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹேன் அப்னா கர் பனாயே ஹுயே 1 சால் ஹோகையா. ஸோ உன்ஹேன் அப்படின்னா அவங்க, அப்னா கர் அப்படின்னா அவங்களோட வீட்டை, பனாயே அப்படின்னா கட்டி, பனாயே ஹுயே அப்படின்னா கட்டி, கட்டி முடித்து அப்படின்றது அர்த்தம். 1 சால் அப்படின்னா 1 வருஷம், ஹோகையா அப்படின்னா ஆச்சு. அடுத்தது பாருங்கள், நான் அந்த வேலையை முடித்து 1/2 மணி நேரம் ஆச்சு. முஜே ஓ காம் கதம் கியே ஹுயி. ஸோ முஜே அப்படின்னா நான், இங்கே வந்து மே அப்படின்றதும் சொல்லலாம். ஓ காம் அப்படின்னா அந்த வேலை, கதம் கியே ஹுயே அப்படின்னா கதம் அப்படின்னா முடிக்கிறது. ஸோ கதம் கியே ஹுயி அப்படின்னா முடித்து, ஆதா கண்டா அப்படின்னா 1/2 மணி நேரம், ஹோகையா அப்படின்னா ஆச்சு அப்படின்றது அர்த்தம். நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே ஆயே ஹுயே. நான் வந்து முஜே ஆயே ஹுயே 2 கண்டே ஹோகையே. 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா 2 கண்டே ஹோகையே. அடுத்தது பாருங்கள், நாங்கள் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை, ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹம் ஹால்கி மே ஷாக்கர் நஹி கயே ஹுயே. ஸோ நாங்கள் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹம் அப்படின்னா நாங்கள், ஹால்கி மே அப்படின்னா வந்து சமீபத்தில், ஹால்கி மே அப்படின்னா சமீபத்தில், அந்த ல சவுண்டு வர்றதுனால வந்து மே வருது. ஸோ சமீபம் அப்படின்னா ஹால்ஹி அப்படின்றது மட்டும் வரும். ஹால்ஹி மே அப்படின்னா சமீபத்தில். ஷகர் அப்படின்னா நகரம், அதாவது ஊரை வந்து குறிக்குது. நஹி கயே ஹுயே போகிறது இல்லை, போகவில்லை. ஸோ ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹமேன் ஷகர் ஆயே. ஸோ ஊருக்கு வந்து இங்கே வந்து ஷகர் கயே பகுத்தின் ஹோகையே அப்படின்றது வரும். கயே வரும் போய் அப்படின்றதுனால. ஸோ ஷகர் கயே பகுத்தின் ஹோகையே. அடுத்தது பாருங்கள், நான் அவங்கக்கிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அவங்க இன்னும் அந்த வேலையை முடிக்கல. मैंने उनसे कहा हुए பகுத்தின் ஹோகையா லேக்கின் உன்ஹோனே அபி தக் காம் பூரா நஹி கியா. ஸோ மெயினே அப்படின்னா நான், உன்சே அப்படின்னா உன்சே அப்படின்னா அவங்கக்கிட்ட, சேன்னு வருது இல்லையா. ஆப்சே அப்படின்னா உங்ககிட்ட, உன்சே அப்படின்னா அவர்கிட்ட, கஹா ஹுயே அப்படின்னா வந்து சொல்லி அப்படின்றது அர்த்தம். கஹா அப்படின்றது வந்து சொல்லு அப்படின்றது கஹோவோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ கஹே ஹுயே பகுத்தின் ஹோகையா ரொம்ப நாள் ஆச்சு. லேக்கின் ஆனால், உன்ஹோனே அப்படின்னா அவங்க, அபித்தக் இப்போ வரைக்கும், காம் பூரா நஹி கியா வேலையை செஞ்சு முடிக்கல. காம் பூரா நஹி கியா. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபார்மேட்டுமே வந்து
பகுத்தின் ஹோகையா அந்த ஒரு ஃபார்மேட் தான். பட் அந்த சென்டென்ஸ் வந்து என்ன அந்த வேர்பு என்ன ஜெண்டரில் வருதோ அதை டிபெண்ட் பண்ணி வந்து பகுத்தின் ஹோகையே, பகுத்தின் ஹோகையி, பகுத்தின் ஹோகையா அப்படின்றத வந்து அது மட்டும் மாறும். அந்த ப்ரொனன்சியேஷன் எண்டிங் மட்டும் மாறும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.